ಚಿನ್ನದ ನಾಡು ಕೆಜಿಎಫ್ನಲ್ಲಿ ಇದೇ ಮೊಟ್ಟ ಮೊದಲನೇ ಬಾರಿಗೆ ಅಕ್ವಾ ಅಂಡರ್ ವಾಟರ್ ಟನಲ್ ಮೇಳವನ್ನು ಏರ್ಪಡಿಸಲಾಗಿದ್ದು ಸಾರ್ವಜನಿಕರು ಕುಟುಂಬ ಸಮೇತ ಒಮ್ಮೆ ಭೇಟಿ ನೀಡಿ. ಆಕರ್ಷಕ ಆಟಗಳು, ಬಾಯಿಗೆ ರುಚಿ ನೀಡುವ ವಿಭಿನ್ನ ಖಾದ್ಯಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಆಕರ್ಷಿಸುತ್ತಿವೆ. ಸ್ಥಳ ಅಶೋಕ್ ನಗರ, ಬಾಲಕೃಷ್ಣ ಲೇಔಟ್ ಹತ್ತಿರ, ಕೆಜಿಎಫ್. ಸಂಪರ್ಕಿಸಿ 8861299700. இந்த மீட்டிங்கினுடைய ஹீரோ பாலன் தான். சுப்ரீம் கோர்ட்ல இருந்து, ஹைகோர்ட்ல இருந்து, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து தொழிலாளர்களுக்காக என்ன செய்யணும், எப்படி செய்யணும், நீங்க ஒற்றுமையா இருங்கோ அப்படின்றது தான் மாறும். இப்போ பாலன் ஒரு கேள்வி கேட்டோம். நாங்க தர்ணா உட்காந்து இருக்கும்போது நீங்க வரலையே சார் கேட்டீங்களா? அதே கேள்வி தானே எழுப்படும். ஆனா என் பாட்டுக்காரங்க வந்தாங்க. ஆனா நான் ஏன் வரலனாக்கா, ஒண்ணு என்னோட ஹெல்த் கோஆபரேட் பண்ணல, ஒரு பக்கம் மைண்ட் சுத்தமா கோஆபரேட் பண்ணல, மைண்ட் சுத்தமா கோஆபரேட் பண்ணல. ஏன்னா நடக்காத ஒரு விஷயத்துக்கு குழப்பம் ஓட்டுறாங்க மொத்தம் எனக்கு தெரியும். அது எப்படி சார் நடக்காது? 26 நாள் 27 நாள் உட்காந்து வெளியே வரையா, அப்ப நடக்காது தானே அது. ஆனா நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னா, ஊர்ல இருக்கிற லீடெல்லாம் பேசணும், உங்களுக்காக நாங்க எதுவும் செய்வோம், உங்களுக்காக மார்க்கெட் மெர்ச்சன்ட் என்னடா செய்கிறோம், போய் மேனேஜ்மெண்ட் கிட்ட 2 மூட்டை அரிசியும் ஒரு பருப்பும் கொஞ்சம் சர்க்கரையும் கொடுக்குவான். அவன் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசுவானா? மார்க்கெட் வியாபாரிகள் கலந்துக்கலாம். என்னத்துக்கு இவனுக்கு அரிசி கொடுத்துட்டு போனா நீ வணங்க சொன்ன, இவங்கெல்லாம் போய் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேச முடியுமா? கேட்க வேண்டிய கேள்வி யாரு? பாலன். பாலன் இங்கிலீஷ்ல இருக்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்தாரு உங்களுக்கு. ரொம்ப பேருக்கு புரிஞ்சிருக்கலாம், ரொம்ப பேருக்கு புரியாது இருக்கலாம். எனக்கே சில நேரத்தில் புரியாது. நான் தமிழ் மீடியம் படிச்சிருந்தாங்க. பாலனா தமிழ் மீடியம் தான். 2 பேரும் 1ஆம் கிளாஸ்ல இருந்து எஸ்எஸ்சி வரைக்கும் படிச்சவங்க தான். ஒரே ஸ்கூல் வழியா போயிட்டு நான் பாலனை கேட்கிற கேள்வி கேட்டாங்களே, 106 பேருக்கு தானா சார் இது? 110 பேருக்கு தானே? அதுல நானும் சைன் பண்ணிக்கிறேன் இல்ல, கரெக்ட் தானே? as advocate, apart from that, as a politician of this place, பெம்பல் இருக்குது யான் ஊர்ல, நாட் ஒன்லி அட்வொகேட், இது யான் ஊரு, நான் மண்ணின் மைந்தன், எனக்கு சம்பந்தம் இருக்குது. நான் அட்வொகேட் ஆகிட்டு உள்ள போனேன் இல்ல, இந்த ஊர்ல 2 முறை என் மக்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தலைவரை உள்ள போவேன். தடுக்க எவனாலும் முடியாது. இந்திய குடியரசுக் கட்சிக்காரனை தடுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. என்னன்னா கொஞ்சம் வீக் ஆயிட்டேன். வீக் ஆனதுக்கு என்ன காரணம்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் எதுக்குமே கலங்காதுல. அதனாலதான் பாலன் எனக்கு சொன்னாரு, இல்ல நான் வரேன், நான் பேச மக்கள் கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. எச்சல்ல நான் பண்ணி கொடுத்தேன், ஏன் பெம்மல் பண்ணக்கூடாது? பிஹெச்எலுக்கு பண்ணி கொடுத்தேன், ஏன் இங்க பண்ணக்கூடாது? நீ இந்த ஊருக்கார தானே, வெளியூருக்கார் ஃபேக்டரிக்கெல்லாம் பண்ணி கொடுத்துவ, நீ ஏன் கேட்கிற தங்கவேல் மக்களுக்கு பண்ணக்கூடாது? அப்படின்னு அவர் யாருக்கு சொன்னது. அவங்க ஒற்றிமா வரமாட்டேங்கிறாங்க, வந்ததே வேற 100 பேர். ஒரு நண்பர் கேட்டாரு, 1000 பேர் வந்தா அவங்களுக்கும் சேர்ந்து கிடைக்குமா? கல்யாணம் ஆகுது, கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் பாலம் பழமும் கொடுப்பாங்க. 1000 பேர் வந்தவங்களுக்குமா கொடுக்கும்? நல்லா யோசனை பண்ணிப்பாரு. 1000 பேர் ஒரே மேடையில கல்யாணம் பண்ணா 1000 பேருக்கு பாலம் பழமும் கொடுப்பாங்க. என்னன்னு, ஏன்னா அவர் வெறும் தோசையை பிடிச்சுன்னுக்கிறாரு, இட்லி கூட. ஒரு வாட்ச்மேன் உட்காந்துக்கிறாங்க, என்ன பண்ணி மட்டும் காலையில இருந்து சாயங்காலம் இருக்கிற எங்கய்யா? காலையில இருந்து வராங்க, கல்றைகள் அவங்க சொந்தக்காரங்க சுத்தி பாக்குறாங்க. ஆனா காரல் மார்க்ஸ் ஐயாவுக்கு போடுற மாலை சாயங்காலத்துக்கு தள்ளுகிற இன்னும் கூட தீரலன்றாங்க. இது தினம் தினம் நடக்கிறது. அப்படியாகப்பட்டவனா வாழணும். உங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு பொழப்பு ஓட்டுறதுக்கு வாழும். அவர் சொன்னாரு, இது கோர்ட்ல ஃபைல் பண்ணிக்கிறாங்க, அந்த கோர்ட்ல கோர்ட் சொல்லிடுச்சு நாட் மெயின்டெனபிள். நான் தமிழ்ல சொல்லணும், இது தகுதியற்றது, நாட் மெயின்டெனபிள். ஏன் நாட் மெயின்டெனபிள் சொன்னா? இது இங்க வர வேண்டியது இல்லா, வேற கோர்ட் தெரியாத வந்துட்டுக்கிறீங்க, வழிகாட்டுறேன், அங்க போய் மூவ் பண்ணிட்டு வாங்க. அதுதான்
தெரியாத போன அதுக்கு ஏதோ சொன்னாரு, மாபெரும் வெற்றி ஹிஸ்டாரிக்கல் ஒரு ஹைகோர்ட்ல நீங்க இவ்வளவு தூரம் ஃபைல் பண்ணி நாட் மெயின்டைன் சிறப்பு மிக்க தீர்ப்பு தான். அது கூட சொல்லாதுட்டாங்க எப்படி கேஸ் நடந்துக்குதுன்னு சொன்னாங்க, அதுக்கு வேல்யூ இருக்காது. நாட் மெயின்டைனபிள் சொல்லணும். என் பையன் சினிமால பார்த்துருப்பீங்கல்ல, எதுக்குடா நான் தகுதி இல்லாதவன், நீ அதுக்கு லாகி இல்லைன்றானுங்களே, எதுக்குடான்னு கேட்குவான். கட்சியே சொல்ல மாட்டேங்கிறானு. சரி எங்க அப்பனாவது சொல்லுவான்னு பார்த்தா அவங்க கூட நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். அந்த மாதிரி இந்த கேஸ் சரிப்பட்டு வராது போச்சுன்னு நினைக்கிறேன். என் தொழிலாளிகளுடைய எண்ணம் என்ன, இப்போ பாலன் சொன்ன மாதிரி நான் சட்டத்தையே சொல்லுன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசணும், மேனேஜ்மெண்ட் உங்கள்கிட்ட பேச மாட்டேங்க. கான்ட்ராக்ட் லேபர்ஸ் கிட்ட பேசணும். யாருக்கிட்ட? நீங்க கொடுத்த லெட்டர்லாம் கூட படிச்சேன். மேனேஜ்மெண்ட்டுக்கு அருமையான ஒரு சப்போர்ட்டா தான் கொடுத்துக்கிறாங்க லெட்டர். பலன், கேட்டர்பில்லர், அப்புறம் கொமாட்சோ, பிளஸ் வால்வா, டாடா, இதெல்லாம் காம்படிஷன் இருக்குது பெம்மலுக்கு. இருந்த போதிலும் பெம்மல் அவங்க எல்லாரும் ஓவர்டேக் பண்ணி ஒரு பொசிஷன் வர்றதுக்கு நாங்களும் காரணம். அதனால நாங்கள் உங்களோட இருப்போம், எங்களுடைய வேஜ் டிவிஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. அதுதானே உங்களுடைய ப்ளீடிங். ரொம்ப வெட்டிடுவேன் குத்திடுவேன் நீ பண்ணலன்னா டே அப்படின்னு நான் சொன்னாங்க. இல்லை, அவங்களுடைய ப்ளீடிங்கே இதுதான். இதை மேனேஜ்மெண்ட் கொண்டு போய் சொல்லணும். யார் போய் சொல்றது? ஒண்ணு உங்க பிஎம்ஏ யூனியன் லீடர் சார், அவங்க என் கூட வேலை செய்யறாங்க, என் கொலீக்ஸ், என் பிரதர்ஸுங்க, உட்காந்து பேசி ஏதாவது ஒரு தீர்வு காரணங்க. வேணும்னா நான் கூட வேணும்னா ஒரு மீடியேட்டரா அவங்களுக்கும் உங்களுக்கு உட்காடுறேன், அவங்களுக்கும் அவங்க கேட்கறத உட்கார வச்சு வயா மீடியா சேர்த்து செய்யலாம் சொல்லாமே. இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் பிஎம்ஏ இல்லையா? அவங்க சொல்ல மாட்டாங்க. எங்களது யூனியனே வேறாங்க. ஆனா அவன் யூனியனுக்கு போஸ்ட் ஓட்டுறவங்க இவங்க, அவன் யூனியன் இல்லைன்னா பேனர் ஓட்டுறவங்க இவங்க, அவன் யூனியன் இல்லைன்னா பந்தல் போடுறவங்க இவங்க. செத்தாலும் இவன் அவன் ஜாலியா. அதானே யூனியன், அதானே எதிர்பார்க்குறீங்க. இப்போ நேற்று கூட ஏதோ ஃபேக்டரியில ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னாங்க, நீங்க போகக்கூடாது மீட்டிங்க்கு, நம்ம குரூப்பை ஒடிச்சிடுறாங்க அப்படி இப்படி ஏதோ பேசினாங்க அப்படின்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். என்ன பேசுறோன்னு தெரியாத நீ டிசைட் பண்ணிட்டா எப்படி? வளர்த்த கடா மாறல பாயன்னு சொல்லுவாங்க. அதனால கான்ட்ராக்ட் லேபர்ஸ் நீங்க போற விதம் சரியில்லைன்றது பாலன் சொன்னாரு. இந்த விதமா போவோம்னா லேட் ஆகும். இப்போ ஒரு நண்பர் கடைசியா ஒரு கேள்வி கேட்டாரு, சார் 55 வயசு ஆயிடுச்சு, நான் கேஸ் போட்டேன்னாக்கா 6-7 வருஷம் ஆயிடும், அப்புறம் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னாரு, வெறும் அரியர்ஸ் தான். 65 வயசு ஆயிடுச்சு சார், இன்னும் கூட கல்யாணம் பண்ணிக்கல, எப்படியாவது ஒரு கல்யாணம் பண்ணிக்க, எனக்கு என்ன கிடைக்கும்னாக்கா நீங்க டிசைட் பண்ணுவீங்க என்ன கிடைக்கும் இல்லையா? அதோட கல்யாணம் பண்ணிக்காது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாற்றம் இருக்கும். அதனால நீங்க தொடர்ந்து தர்ணா உட்காடுறீங்களா? உட்காரு. எல்லாரும் சேர்ந்து தான் சொல்றேன். குறிப்பிட்ட யூனியன் செப்பரேட்டு. இப்ப நீங்க செப்பரேட் யூனியன் எல்லாம் ஒன்னா தானே இருக்கிறீங்க, தனியா இருக்கிறீங்களா? அப்போ ஒரு இது தங்கமயில் சாமிக்கு இருக்கா, எவனும் ஒன்னா இருக்க மாட்டான். எவன் ஒன்னா இருப்பான்? இப்ப எல்லாம் ஆல் பார்ட்டி லீடர்ஸ் ஒன்னா சேருங்கோ. பக்தவச்சல காலத்துல இருந்து, சௌரிதாஸ் காலத்துல இருந்து, ராஜகோபால் காலத்துல இருந்து, ஆல் பார்ட்டி இவங்கெல்லாம் ஒண்ணு. நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்ப கொஞ்சம் சின்ன பசங்களா இருந்திருப்பீங்க, குழந்தைங்களா, ஓரளவுக்கு வயசுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல் பார்ட்டி சேர்ந்து ஒன்னா நிக்கிறாங்க. யாரும் எதிர்த்து நினைச்சு கொஞ்சம் கூட ஆசையில கூப்பிடா மோட்டார் செட்டிக்கார இதான் சொல்றாங்க. நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரமாட்டேன்னா வரா கட்டி நான் யார் ஸ்டேட் கவர்மெண்ட் காட்டுறேன்னு காட்டினா இல்லை என் வேலை. அது மாதிரி போராட்டம் பண்ணிதான் நம்ம பெம்மலிக்கு போகணும்னு அவசியம் இல்லை. சட்டம் ஒரு பக்கம் போட்டோம். பாலம் செய்யலைன்னா நீ தங்கவேல் மக்கள் பொய் சொல்லிட்ட, ஏமாத்திட்ட, அந்த கேள்வி எல்லாம் பின்னாடி வரும். அவருக்கும் தெரியும், அவரு இந்த மண்ணில் பிறந்தவர் தானே.
இந்த ஊருக்காரரை பத்தி ஒண்ணுமே தெரியாத நம்ம ஆளுங்க எல்லாம் தெரியும். ஆனா அது மூவ் ஆகட்டும். நான் என்ன பண்ணணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? நான் எம்எல்ஏ இல்லை, எம்பி இல்லை, என்னை கூப்பிட்டீங்க, நான் வரல, அதனால நீங்க என் மேல கோச்சிங் கூட இருப்பீங்க. ஆனா என் பார்ட்டிக்காரங்கள வந்து எங்க குபேந்திரகுமார் அவங்கெல்லாம் வந்து பேசினாங்க. நான் பார்ட்டி சார்பில் ஒரு 5000 ரூபாய் முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா எங்க அப்பா மந்திரி இல்லை, 40% கொள்ளடிச்சுன்னு நான் இல்லை வாரி கொடுத்துட்டு வர்றதுக்கு இல்லையா. எங்களுடைய ஆறுதல், எங்களுடைய உதவி, எங்களுடைய அன்பு உங்க கூட இருப்போன்றதை நாங்க காமிச்சோம். நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? உங்க அட்வொகேட், நம்ம அட்வொகேட், நம்ம மண்ணின் அட்வொகேட், அவர் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டாரு. நான் என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? வாயை திறந்து சொல்லணும், புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்து. அப்புறம் பின்னாடி போயிட்டு பார்த்தா ஏதோ சொல்லணும் பார்த்தா ஒண்ணுமே உடனே அவரு நான் கூட என்னமோ நினைச்சுன்னு போனேன். மணி 1:30 பேசாத வந்து இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சு கூடாது. ஏன்னா நான் எம்எல்ஏ ஆகித்தான் பொழைப்ப ஓட்டணும். அது இருந்தா தான் எனக்கு சோறு வழி, அது இருந்தா தான் நான் பொறுக்கிறதுக்கு இருக்கிறேன், அது இருந்தா தான் பொம்பளை பொறுக்கிறதுக்கு, அது இருந்தா தான் ஊரை லூட்டி அடிக்கிறேன். எஸ், நான் செத்தே போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு முன்னே இப்படி வாழணும்னு ஆசைப்பட்டுவேன், இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டுவேன், இப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டுவேன், நான் ஒரு மாடலா இருக்கணும்னு நினைச்சுவேன். ஆனா இன்னைக்கு செத்தே போயிட்டேன். இதை ரொம்ப அற்புதமானது. ஒரு மரத்து கிளிகள் ஒன்றை விட்டு ஒன்று எங்கேயோ பறந்து, அந்த பாட்டை கேட்டு பாருங்க. இதயம் இருக்கின்றதே தம்பி, இதயம் இருக்கின்றது. என் புள்ள போன பிறகு எனக்கு எல்லாமே போயிடுச்சு. இனிமேல் நான் செய்ய வேண்டியதா இருக்கு. இனிமேல் செய்ய வேண்டியது நான் யாருக்கு? என் அப்பாட்டிக்கா? எங்கன்னா பாத்துக்கிறீங்களா? யாருன்னா வச்சுன்னுக்கிறேன்னா, பொம்பளை பொறுக்கின்னுக்கிறேன்னா, கேஸ் இருக்கா? ஒண்ணு கிடையாது. இனிமேல் இந்த தம்பிமார்கள் செய்யணும். செத்து எல்லாரும் நம்பிட்டேன். நானு எல்லாரும் நம்பிட்டேன். விஷப்பாம்புகளோட வாழ்ந்துட்டு இருந்தேன், கொட்டும் தேலோட மடியில வச்சிருந்தேன், வெட்டும் கைகளை அரவணைச்சேன், வெளுத்ததெல்லாம் பால் நினைச்சேன். இப்பதானே தெரியுது. கரெக்டா? அதனால மறுபடியும் கேட்கிறேன், நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன். சட்டத்தால் முடியாதது கண்கண்ட தெய்வம் பாபா சாஹேப் அம்பேத்கரால முடியும்னு எனக்கு தெரியும். அது எந்த ரூபத்தில் எடுத்துன்னு போனோன்றது சட்டத்தார்களுக்கு தெரியும், லா எக்ஸ்பர்ட்ஸ்களுக்கு தெரியும். பட் என் மக்களுடைய சூழ்நிலை, அவன் நிலைமை ரொம்ப ஈஸியா சொன்னார் பால. உங்களுக்கு கிறிஸ்துமஸ் போச்சு, பொங்கல் போச்சு, எல்லாமே போச்சு. அதனால அவன் அந்த கேஸ் வந்து பெண்டிங் இருக்காங்க. ஆனா எங்க யூனியன் வந்து என்னங்கிறாங்கன்னா, எல்லாரையும் வந்து ஐவாஷ் பண்றாங்க. என்னன்னு சொல்லிட்டுனாக்கா, நம்ம வந்து இந்த ஊர்ல வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கியே வாங்குவோம், அப்பாயின்மெண்ட் கொடுத்தாதான் நம்ம போராட்டம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து என்னன்னாக்கா, கேஸ் பெண்டிங் இருக்காது. எங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தெளிவாகல, இன்னும் வந்து தெளிவாகல. இன்னும் அந்த நம்பிக்கையில தான் வந்து என் தொழிலாளி எல்லாம் வந்து யூனியன் சொல்றத வந்து இன்னமும் கேட்டு இருக்காங்க. அதனால நாங்க என்ன கேட்கிறோம்னாக்கா, வெளியூர்ல வந்து கொடுக்கறதுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்கு. பட் இங்கே நாங்க வந்து ட்ரைனிங் பண்ணி இங்கே நாங்க வேலை செஞ்சு 15-20 வருஷம் எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய வேலை, எங்களுடைய ரத்தம் எல்லாம் சிந்தி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தர் நாங்க என்ன பண்ணா எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும்ன்றது நாங்க உங்களை நம்பி வந்துருக்கோம். இதுதான் சார் எனக்கு தெரியும். வெளியூருக்காரர்கள் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுகிறாங்க. இப்ப கூட ஒரு 500 பேர் எடுத்தாங்க தானே மெம்பர்ல ஸ்டேஷன். வெளியூருக்கார 500 பேர் எடுத்தது ஏன் கோச்சிக்கிற? நீ கோச்சிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? வெளியூருக்கார வந்து உள்ளூர்ல இருக்கிற அன்னைக்கு கோச்சிக்கலையே, கோச்சிக்கலீங்களா?
எந்த வெளியூர்காரன் வரக்கூடாது நான் ஓட்டுன்னு சொன்னீங்களா? சொன்னீங்களா சார்? உட்கார்ந்து சொல்றேன். உட்கார்ந்து சொல்றேன். நான் இந்த மண்ணில் பொருந்துவேன், எல்லா ரகத்தையும் பார்த்துவேன். வெளியூருக்காரன் யாரும் வரக்கூடாதுன்னு டிசைட் பண்ணீங்களா? வெளியூருக்காரனுக்கு அப்பாயின்மெண்ட் மட்டும் கொடுக்க கூடாது, ஆனா உள்ளூர்காரனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடு. ஆனா வெளியூருக்காரன் வந்தா நான் வந்து இதுக்கு முன்னாடி கவின்னு போறேன். அந்த பூமி முன்னேறாது. உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவையா? சிஎம்பி நடராஜன் இருக்கும்போது 160 பேருக்கு ரயில் கோச்சில் வெறும் பிஜேபி தொழிலாளி பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துருங்க. அதுக்கு முன்னே பெம்மல்ல தொழிலாளி பிள்ளைகளே இல்லையே. இது உண்மையா இல்லையா? இஸ் இட் நாட் ட்ரூ? பெம்மல்ல இருந்தா அந்த இறந்தவன் புள்ளிக்கு தான் அந்த வேலை, தொழிலாளி புள்ளிக்கு இல்ல. ஆனா நான் சிஎம்பி கிட்ட எனக்கு வேட் செய்து கொடு, கொமாட்சோ இதெல்லாம் போட்டுருந்தீங்கல்ல, வெளியூர்ல ஓபன் பண்ணனாக்கா எனக்கு 5 years வேணும் வாட்ச் பண்ணி கொடுக்கும் போது என்ன கேட்டேன்? என் புள்ளிக்கு வேலை கொடு, என் வீட்டுல இருக்கிற வேலை கொடு. இல்ல, இவ்வளவு தொழிலாளி புள்ளிகளுக்கு தான் ரயில் கோச்சில் இடம் கொடுக்கணும். ஏன்னா இட்ஸ் மைனிங் பிளேஸ். எங்களுடைய ரத்தம், எங்களுடைய மண்ணு, எங்க ஃபோர் ஃபாதர் சிந்திய ரத்தங்கள் எல்லாம் அதுல இருக்குது. என் பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கணும். அவ்வளவு பேருக்கு கொடுக்கும் போதோ என்னையா மினிஸ்டர் வச்சுன்னு 10 பேருக்கு உன் கையால கொடுனாரு. எங்க விசுவாசம் சொல்லுங்க, நான் கேட்கறதுல என்ன தப்பு இருக்க? அந்த விசுவாசத்தை நிக்கலன்னு கூட நான் உங்களை கோச்சுக்கவே இல்லை. என்ன பண்றது? காலங்கள் மாறிட்டே போகும், காலங்கள் மாறிட்டே போகும். ஈக்குவல் பே யாருக்கு? ஈக்குவல் ஒர்க். அதான் பாலன் சொன்னார். எல்லாருக்கும் ஈக்குவலா பே கொடுக்கணும். அதே வேலை தான் இவங்க செய்யறாங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மேனேஜ்மெண்ட் கேட்டுருங்க பாலன். ஒரு கல்யாணத்துக்கு போறோம், அவங்க இன்வைட் பண்ணிக்கிறாங்க, உங்களை இன்விடேஷன் கொடுத்துக்கிறாங்க. 50 ரூபாய் மொய் போடுறேன், அவரு 500 ரூபாய் மொய் போடுறாரு, அவரு ஒரு 1000 ரூபாய் மொய் போடுறாரு. 1000 ரூபாய் மொய் போட்டவருக்கான ஸ்வீட் வை 50 ரூபாய் போட்டவங்க அப்பளம் வைக்காது இல்லையா? கல்யாணத்துல எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு தானே. அதே தானே பெம்மல வேலை செய்யறவங்களுக்கு கொஞ்சம் லேட்டா வரவங்க, ஐயோ சார் லேட்டா வந்து கூலி கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சோழன் சொல்ல முடியுமா? இததான் உங்களுக்கு அட்வொகேட் பாலன் சொன்னது. we have to fight and get it because the law is there. பாபா சாஹேப் அம்பேத்கர் உருவாக்குற சட்டம் இருக்கு, நம்ம ஃபைட் பண்ணணும். ஃபைட் பண்ணாத 55 வருஷம் கோட்டை விட்ட, 30 வருஷம் கோட்டை விட்ட. ஏன்னா நம்பிக்கையில ஒண்ணு அவன் மேலேயும், இவனை நம்பி போனா இவன் இப்படி பண்றான், அவனை நம்பி போனா அவன், இந்த நம்பிக்கை இல்லாதது தான் வாழ்க்கை. அதுக்கு நான் என்ன பண்ணணும் மறுபடியும் கேட்கிறவங்க வாயில வெளியே வரல. சொல்லுங்க சார், இவ்வளவு பேர் தெரியுங்களா? சொல்லுமா. என்னமா எம்எல்ஏ இருக்கும்போது க்ளோஸா இருந்தோமா? கரெக்ட். பண்ணி கொடுத்த உடனே என்ன அது இன்னும் அர்த்தமா சொன்ன அசிங்கம் பண்ணிவிடுவோம். நான் பண்ணி கொடுத்ததுக்கே நீ எனக்கு சேவை செய்யலையே. உனக்கு நான் உங்க பெற்றோரு உன்னை எஸ்எல்சி பாஸ் பண்ண வச்சு, பியூசி பாஸ் பண்ண வச்சு, டிகிரி பாஸ் பண்ண வச்சு உடனே நீ சம்பளம் வாங்கணும்னா என்ன பெருசா சம்பாதிச்சிட்ட, என்ன பெருசா சோறு போட்ட, இந்தா நீ போட்ட சோறு காசுக்கு திருப்பி அடிக்கிற ஒரு புள்ளியா? அன்னைக்கு ஒரு கோதுமை தோசாவை சுட்டு கொடுக்கலன்னா மகனை நீங்க டிகிரி வாங்கியிருப்பேன்னு யோசிச்சுக்கணும். என்னால முடிஞ்சதை நான் செய்தனா இல்லையா? அதை மறந்துட்டீங்களே, அந்த விசுவாசத்தை மறந்துட்டீங்களே. எப்படி சார் மண்ணு முடியும்? நீ எனக்கு ஓட்டு போடுறதுக்காக சொல்ல, நான் நிக்கிறேன்னா நிக்கலான்னு எனக்கு தான் தெரியும். ஏன் ஒரு முறை தோக்கலாம், 2 முறை தோக்கலாம், தோக்காட்சியில எவன் அப்பா விட்டு போன சும்மா போனா தெருவில்
சொல்லலாம். இதுல கேள்வி வரலாம், எங்க வார்டுக்கு 4 பத்தாது பலன். நான் ஒரு தொழிலாளி மகனா, ஏழை, அடுத்தவன் கையை ஏந்தாதவன், அடுத்தவன் கையை நீட்டாதவன். நீங்களாவது ஸ்ட்ரைக் உட்காரும் போது உங்களுக்கு மூட்டை மூட்டை அரிசி வந்துச்சு, அவங்க பணம் கொடுத்தாங்க இல்லையா? இதாங்களா இல்லையாங்களா? எவ்வளவு வந்துச்சு? வெரி குட். தெரியாதே இருக்கணும், எப்பவுமே தெரியாதே இருக்கணும், அப்பதான் தெரிஞ்சவனுக்கு லாபம். வியாபாரி அவன் எவனுக்கு வாங்கினா எவனுக்கு விற்கிறான்னு தெரியாத வரைக்கும் தான் அவனுக்கு லாபம். உனக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா அவனுக்கு நஷ்டம். புரியுதுங்களா? அதனால நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருங்க, ஒன்னா சேருங்க. அதுக்குள்ள லாபம் சம்பாதிக்கிற என்ன பண்ணுவான், சார் இதெல்லாம் வேலைக்கு வருவா சார், அவன் சொல்லிட்டு போலாம். இப்ப தந்தி பேப்பர்ல எல்லாம் கூட பார்த்தேன், பால 2 மணிக்கு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னாரு. பட் யூ ஹவ் டேக்கன் டைம், பட் ஐ ஹவ் டேக்கன் ஒன்லி லிட்டில் டைம். தந்தில எல்லாம் பார்த்துன்னு படிச்சுன்னு இருக்கிறோம். அங்கங்க குப்பைகள் கிளீன் ஆகல, ரோடுகள் சரியில்லை, பள்ளம் பள்ளமாகுது, இதெல்லாம் போட்டுருக்கிறான். ஆனா உடனே அதுக்கு தகுந்த மாதிரி எம்எல்ஏ ஆளுங்க வந்து தாய் வந்த பிறகுதான் ஒலிய விளக்கமாகுது. கொஞ்சம் லைன் உள்ள போய் பாரு, ஒலி விளக்கு எப்படி இருக்குது. ட்ரெயின்ல இறங்கி போய் இட்ல பைக்கில் ஓடலாம், எங்க விளக்கு? மேல பட்டு புடவை கட்டி வந்துட்டா முக்கியம் இல்லை, மேல வந்து ஷூட் போட்டு தான் முக்கியம் இல்லை. விவேக் ஒரு படத்துல போலீஸ்கார அடிக்கும் போது காட்டுவான் உள்ள என்னடா இருக்குது, என்னது உள்ள என்ன இருக்குது, லவ்வாட்டா பூ இப்படியாடான்னு காட்டுப்பான். அது மாதிரி ஸ்ட்ரீட் லைட்ல போட்டு நாளைக்கு ஸ்ட்ரீட் லைட் கெட்டு போச்சுன்னா அது மறுபடியும் ரிப்பேர் பண்றதுக்கு ஆளுக்குதா? அமௌண்ட் வருது, எத்தனை பர்சன்டேஜ் வாங்கிக்கல லைட் ஆன் பண்ணிட்டேன். எத்தனை லைட் உள்ள லைட் இருக்குது, எத்தனை ஏரியாவோட லைட் இருக்குது, எத்தனை ஏரியாவோட ரோடு போட்டுக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்ன நான் வந்தேன், அப்ப இந்த ஊர்ல ஒண்ணுமே இல்லை, பெத்த பொண்ணு அப்பனே அவன் காரி துப்புறது, சொந்த அப்பனை காரி துப்புற பொண்ணு எங்கெல்லாம் பாத்துக்கிறாங்களா? 1000 தப்பு பண்ணுதா கூட எங்க அப்பா குடிச்சுட்டு கூட அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, யாரு கூட சேர்ந்து எங்க அப்பா இப்படி ஆயிட்டாரு, அவர் தனியா எல்லாம் பண்ண மாட்டாருன்னு தான் அப்பனை பாராட்டுவாங்க. இது ஒரு வருஷத்துக்கு முன்ன உங்க அப்பதான் மந்திரி எம்பி, ஒண்ணுமே இல்லைன்னு பெத்த அப்பனை திச்சிட்டு போற ஒரு எம்எல்ஏ பாத்துக்கிறீங்களா? பாக்கல நியூஸ்ல? என்ன அப்படியே என்னமோ அப்படியே யோசனை மயில் நடந்துட்டு இருந்தாக்கா பதில் சொல்ல. இதெல்லாம் கேட்டா தான் நான் கேட்டுவேன். இதுக்கு ஒரு குரூப்புக்கு காசு வாங்கி திட்டத்துக்கு தனியா மீட்டிங் போட மாட்டானுங்க, எல்லாம் ஒன்னா உட்காந்துக்கன்னு இது சரியில்லை விடமாட்டோம். எங்களுடைய எம்எல்ஏ இதெல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய, கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியது பாலிட்டிஷியன் வேலை, அப்போசிஷனுடைய வேலை, அது அரசியல் மீட்டிங்ல பேச வேண்டிய வேலை. ஆனா இங்கேயும் நான் அரசியல் தான் பேசுவோம், அங்க போனாலும் நான் அரசியல்வாதி தான், இங்க இருந்தாலும் அரசியல்வாதி தான். கேட்டாரு அருமையா, அப்ப எங்களுக்கு வேலையே கிடைக்காது சார். ஏன் கிடைக்காது? எவன் தானே ஒண்ணு கிடைக்காது. அது தகவல போராட்டத்துக்கு எடுக்கலையே. ஆப்பு தெரியுங்களா? ஆப்புனாக்கா ஆப்பு அல்ல, வேற ஆப்பு இல்லை. அது வெறும் கட்ட பழக்கும் போது நம்மளாம் மைனிங் இருக்கும் போது பெரிய சம்தி இருக்கும், அதுக்கு ஏற்ற ஆப்பு மலை வச்சு அடிச்சா அது பாதை ஓட்டு. செய்தீங்களா? செய்யணும்னு என்ன இருக்கா? அதை முயற்சி பண்ணுங்க சார், நான் உங்க கூட இருக்கிறேன். எங்க அடிச்சா செத்து போயிடுவான் அப்படின்னா டக்குன்னு சொல்லுவார் பால. ஏன்னா கிரிமினல் கேஸ், கத்தியில இருக்க குத்தினா கண்டிப்பா செத்துருவான், கத்தியில பின்னாடி வெட்டிட்டு தொங்கினுங்கன்னா சாக மாட்டான், இங்க வெட்டிட்டா சாக மாட்டான். அது டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவாரு. அது மாதிரி எங்க தட்டினா உங்க வேலை நடக்கும்னு கண் கண்ட தெய்வம் பாபா சாஹிப் கொடுத்த அறிவினால எனக்கு தெரியும். ஆனா அதை உனக்கு உபயோகப்படுத்துறது யோசிக்கிறேன். ஏன்னா நீ நல்லவங்களா கெட்டவங்களா உன்னை நீ உணர்ந்துப்பா, உன்னை நீ உணர்ந்துப்பா. என்னோட வார்த்தை வந்து வீணாவாது. எங்க தட்டினா அந்த வேலை நடக்கிறது எனக்கு தெரியும். ஒரு சகோதரர் சொன்னார், குமாரசாமி நீங்க ரொம்ப க்ளோஸ் ஆச்சு, ஏன் அவர்கிட்ட பேசினா இண்டஸ்ட்ரி ஸ்டீல் அண்ட் மைன்ஸ் சேர்மனா போலாமே. ஹலோ, த்ரூஅவுட் இந்தியாவில் எத்தனை கம்பெனி இருக்குது, அதுல எதுனா ஒரு கம்பெனிக்கு சேர்மன் போட்டு சார் லக்ஸரியா போயிட்டு வரலாமே. உன்னை நான் கண்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை, கை நிறைய லூட்டி அடிக்கலாம், என் குடும்பம் சந்தோஷமா வச்சுக்கலாம். இது ஒரு வாழ்க்கையா? இப்படி வாழ்ந்துதான் நான் தீர்ணம் பண்ணிதான் நீ வாழணும்.
நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற என்ன மாதிரி ஆளுக்கு நீ தோல் கொடு போதும், உன் சம்பாதனை எனக்கு கொடுக்காத. நன்றியை மறக்காதீங்க. நன்றியை மறந்தாக்கா தர்மம் செத்து போயிடும். தாய் என்றும் பிள்ளை என்றும் தகுதியிடம் நேரத்துல தர்மமும் கூட நம்மளை காப்பாற்றாது. ஏன் பிஜேபிக்காக 40 பஸ் எடுத்துட்டு போய் நான் போராட்டம் பண்ணலையா? அப்ப நான் எம்எல்ஏ இருந்தா எம்எல்ஏ வந்த அன்னைக்கு இருந்த மக்கள் வாலிபம் அப்படின்னு தான் இன்னைக்கு இருக்கிறியான்னு பார். உனக்காக நான் போராட்டம் பண்றேன், உனக்காக நான் சிஎம் மீட் பண்றேன், உனக்காக நான் ஹோம் மினிஸ்டர் மீட் பண்றேன். பெங்களூருக்கு வந்துகிறார், இத்தனை மணிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குற குமாரசாமி கிட்ட. சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் டிஃபென்ஸ் கோசி பேசுங்க, என் மக்கள் செய்யணும். இதே இவ்வளவு பஸ் நான் எடுத்துட்டு போறேன். செய்வீங்களா? அது கூட நாங்க சாம்பியன் பஸ்ல எத்தனை பேர்? நான் இப்பதான் 4 பேர் உட்காந்துக்கிறேன். நான் எனக்குறடா காசாரு உனக்கு திட்டின்னு இருக்கு. யாரு நீ உன்னை நான் கத்துறதுக்கு? என் சகோதரன், என் தம்பிமாருங்க சொல்றதுதான் என்னுடைய கடமை. உன் தோலை கொடு, நான் தூக்கின்னு போறேன். அங்க பெரிய பள்ளங்கள் என்னால தாண்ட முடியாது, நான் தூக்குறேன். இதுதானே நான் சொல்ல வரேன். ஒவ்வொன்றுக்கும் நான் வெஞ்சினுக்கணும். வாங்க டைமிங் வாங்க, 10 மணிக்கு சொன்னா 12 ஆகி வருவாங்க. எப்படி சிந்தனை செய்து பாருங்க. மறுபடியும் ஸ்ட்ரைக்கு, மறுபடியும் தர்ணா, வேலைக்கு. மேனேஜ்மெண்ட் கடல், ஓஷன். நான் காலேஜ் படிக்கும்போது யூனியன் லீடர் மெட்ராஸ் காலேஜ். நான் காலேஜ் படிக்கும் மெட்ராஸ் 10 மாசம் இந்த காலேஜ் யூனியன் லீடர், இந்தியன் லேபர் முதல்ல லேபர் யூனியன் லீடர். மேனேஜ்மெண்ட் இந்த கடல். பாலா சொன்னார், நாங்க மீட்டிங் போயிட்டு வந்த 2 பேரும். ஆனா எல்லாரும் பேசிட்டு சாப்பாட்டுக்கு போனோம். நான் போனேன், நம்ம தலைவர் நான் வர்றதில்லைன்னு சொல்லிட்டாரு. ஏன் பாலா போனாருன்னு நான் சொல்றேன். ஹோட்டல் ரிலேஷன் வச்சுக்கலாம் மேனேஜ்மெண்ட் கிட்ட, நம்ம புள்ளிகள் நல்லதாகும். ரைட்டரா அவங்க கூட போய் உட்காந்து சாப்பிட்டோம்னா ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாக்கலாம். அது நம்ம புள்ளிகள் நன்மையா இருக்கும். நம்ம வெறுப்பு காட்டக்கூடாது அப்படின்னு அவரு போனாரு. எனக்கு என்னமா எனக்கு மேனேஜ்மெண்ட் ஏன்னா கணக்கு எனக்கு என்ன கணக்கு எனக்கு தொழிலாளர்களுக்காக ஃபைட் பண்றேன். அது வேற நான் ஃபைட் பண்ண வேண்டிய தாங்க மாட்டேன். The BML factories in KGF, my peoples in KGF, I am in KGF. If we challenge, BML will be doomed. என் பிஜேபி தொழிலாளர்கள் பார்க்காத வேலையா? என் பிஜேபி தொழிலாளர்கள் போராட்டமா? நீங்க கொஞ்சம் எக்ஸிக்யூட் ஆகுறீங்க, பைக்லயே போறீங்க. அதனால அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. யாரை பார்க்கணும், யாரை சந்திக்கணும், அது உட்காந்து பேசணும். நான் பாலங்கிட்ட கூட சொல்றேன், we need a legal advisor. According to the law, he is better than me. ஒரு மனுஷன் இருக்கிற ஒரு உண்மையோ ஒரு தகுதியோ ஏத்துக்கிற என்ன இருக்கணும், பொறாம. அதுக்கு மருந்தே கிடையாது, ஜெல்லஸுக்கு மருந்து கிடையாது. அதை உபயோகப்படுத்தி எங்க எப்படி மீட் பண்ணலாம், எப்படி சந்திக்கலாம், உட்கார்ந்து பேசுறதுக்கு நான் தயார், நீங்க எல்லாம் தயாரா? அது ரொம்ப முக்கியம். அதுல ஒரு குரூப், அதுல ஒரு குரூப், இதுல ஒரு குரூப். எப்படி கிடைக்கும் உங்களுக்கு நன்மை? நான் என்ன தப்பா பேசுறேன்னா அப்படியே பேசுறவங்க நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது ராஜா. நான் பண்ண முடியும் என்ன இல்ல, நான் எங்காவது தப்பா பேசுற சுட்டி காட்டுறேன். உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு, உரிமை இருக்கு. ஏன் என் ஊர் மண்ணில பிறந்து என் மக்கள் எனக்கு தெரியும் எந்த லைன்ல எந்த செல்ல எந்த காவால என்ன இருக்குதுன்னு சொல்லி. வெளியூர்ல வர்றவன் சில பேர் கேட்கறான், பாலனே கேட்கறான், கிரிமினல்ஸுங்க இப்ப பணக்காரன் ஆயிட்டு. அப்படி உங்க ஊருக்கு வந்தாக்கா பொய்சு பரவாயில்ல ஜெயிச்சிடலான்னு சொல்றாங்க எல்லாரும். அப்ப என்ன கணக்கு போடுறான்? அந்த ஊருக்கு சூட் கேஸ்ல காசு எடுத்து கூட ஓட்டு போடுறாங்க. ஏன்னா மற்ற ஊர்ல எல்லாம் தொகுதிக்கு ஆள் வேணும், தொகுதியில இருந்து ஆளுக்குறா நம்ம போய் நிக்க முடியாது, பயங்கணும். ஆனா இந்த பயம் மனித பக்தி வச்சிருமோ. நானும் ஒருத்தர் திட்டிக்கிறானுங்கப்பா, இவங்க சரியில்லை, அதனால சம்திங் போட்டிருந்தான். ஏன்டா நானும் அவங்களுக்கு திட்டிக்கிறதுக்கு எனக்கு என்னடா வலிக்குது? திட்டாதுன்னு ஓட்டு போட்ட
அவனுக்கு கும்மான அடிச்சுட்டு சிந்தனை செஞ்சு பாருங்க சார். எனக்கும் வயசாயிடுச்சு, உங்களுக்கும் வயசாகும் போதா எவனும் தெரியல அப்படிங்கும் போது உன் புள்ளைய பார்த்து நீ வேதனை போடுவ, உன் பேர புள்ளைய பார்த்து நீ வேதனை போடுவ. அதுக்கு இன்னைக்கு போராட்டத்துக்கு இறங்க. சட்டத்தை மதி, சட்டத்தை ஃபாலோ பண்ணேன் சார். நாங்க எல்லாரும் பண்றோம் சார், நீங்க என்ன சார் செய்வீங்க? மறுபடியும் உங்க மைண்ட்ல தான் ஓடும். ஓடுதா இல்லையா? அதான் ஓடுதா இல்லையான்னு சொல்லுங்க. சரி, அது ஓடுதோ நீங்க டிசைட் பண்ணுங்க. என்ன சிவா, என்ன பண்ணணும்ன்றது நான் மனசுல வச்சுக்கிறேன். காலம் நேரம் வரும்போது எனக்கும் தெரியும் என்ன பண்ணணும், யாரை மீட் பண்ணணும்னு தெரியும். ஆனா மக்கள் நீ ஒழுங்கா இருக்கும். என் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு வீடு வேணும் சாமி, நான் ஒரு மந்திரி கிட்ட போய் கேட்கிறேன், ஒரு பணக்காரன் கிட்ட போகிறேன். 3 நாள் அந்த இடத்துல இருந்துச்சுனாக்கா என்ன ஊர் வாங்கி நீ சொல்லு, தரத்துல இருந்துச்சுன்னா இது வீடு வாங்கி கொடுத்து நான் என்ன பிரயோஜனம்? என் பிள்ளைகள்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி சாமி கொஞ்சம் கொடுத்தா கூட என் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறானுங்க. என் பிள்ளைங்களுக்கு ஒரு வீடு இருந்துச்சாக்கா அந்த பாடிக்கெல்லாம் மிச்சம் ஆகும் போதோ அவங்க ஒப்பனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என் பிள்ளைங்க எனக்காக நிக்கல, இந்த மண்ணுக்காக நிக்கிறான். ஒரு நாள் அவன் பிள்ளைக்கு நிக்கிறான், அவன் பேரனுக்கு நிக்கிறான். அவனுக்காக நான் உழைக்கணும், இந்த ரத்தத்தை அவனுக்கு சிந்தணும், எண்ணெய் எனக்கு வரணும். அப்ப நான் அவனுக்கு கண்டிப்பா துணையா இருப்பேன் என்று கூறி ஏதாவது என்ன கேட்கணும்னா கேளுங்க சார், கேளுங்க சார். ஏதாவது என்ன பண்ண போறீங்க, எப்படி பண்ணலாம்? ஒண்ணுமே கேட்கலன்னா எப்படி சார்? கல்யாணத்துல போய் உட்காந்தா கூட அவர் கூடப்பா ரசம் ஊத்துன்னு கேட்கலையா? இல்ல அவன் பார்த்து போயிட்டே இருப்பானே. இல்ல பிரியாணி சாப்பிடுறதா கூட வாய் ஒரு பீஸ் போடு கேட்கற இல்ல, இதை கேளு. அது நீ டிசைட் பண்ணு, நீ டிசைட் பண்ணு. எஸ்ஆர் நிக்கிறான்னு நிக்கலோ, தங்க வயல் பண்ணல, நீ யாராவது நில்லு. என்கிட்ட பணம் இல்ல, நீ நில்லு. புரிஞ்சுக்கலாமா? ஆனது ஆட்சி மறந்துடுங்க சார். இனிமேல் நடக்க போறது பார்க்கலாம், நடக்க போறது பார்க்கலாம் அரசியல்ல. ஆனா இன்னைக்கு என் தொழிலாளி வாழறதுக்கு என்ன வழி, அதுக்கு நீங்க என்ன ஒற்றுமையா சேர்றீங்களான்னு கேட்டேன். ஒன்னா சேர்றாங்களா? நீங்க எல்லாம் ஒன்னா சேருங்க சார். இப்ப நாங்க போட்டுக்கோம் பாரு கேஸ், அது கூட சேர்ந்து ஒரு அடிஷனல் அப்ளிகேஷன் போட்டு புது கேஸ் ஃபைல் பண்ணலாம். நான் சைன் பண்றேன், நீயும் பண்ணேன், நாங்க பண்றோம், நாங்க மூவ் பண்றோம், நீ வேலை செய்யுது. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. அதுல 2-3 லீடர்ஸ் மட்டும் வரும்போது சைன் பண்றதுக்கு வா, மற்றது ஃபைட் பண்றோம். ஒரு பக்கம் லா இது, இன்னொரு பக்கம் முக்கியமந்திரி சந்திக்கணும், லேபர் மினிஸ்டர் சந்திக்கணும் ஸ்டேட்ல. கேக்குதா? நான் சொல்றது கேக்குதா? ஸ்டேட் மினிஸ்டர் சந்திக்கணும், சீஃப் மினிஸ்டர் சந்திக்கணும். சீஃப் மினிஸ்டர்லாம் வந்து பார்க்க முடியுமா? வானத்துல யாரும் குதிக்கலோ, இதோட கேட் செட்டை ஏற்று போற அசம்பிளியில் எப்படி பேசிக்கிறேன். அப்ப நீ புரிஞ்சுக்குவ, வாட் எ மேன் ஸ்பீக்கிங் இன் திஸ் அசம்பிளி. இந்த மண்ணில கொண்டுதான் அந்த சக்தி உண்டு, அந்த தைரியமும் உண்டு. மீட் பண்ணலாம், ஒரு சீசன் எடுக்கலாம், பெங்களூருக்கு போலாம், போலாமா? பால ஒரு 2 பஸ் அரேஞ்ச் பண்ணி கொடு எனக்கு. சுப்ரீம் கோர்ட்ல இருந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிருக்கிற, உன்னால முடியும், 2 பஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிற. தொழிலாளி அவங்க சார்பில் 1-2 அவ்வளவுதான் முடியும். பாவம் என் தொழிலாளி கேள்வி சொர்ணால No, 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 no. So I'm sorry. Yes, rather meeting on the shoot and show. Our channel put now or not. சொர்ணால வேணும்னா புள்ளிய பொழுது தேடி அதுல 8 கம்பார்ட்மெண்ட் பண்ணிட்டுக்கிறான். இப்போ அது தெரியுமா? கம்பார்ட்மெண்ட் குறைச்சி புள்ளிய தொங்குது, அதுல போய் நான் ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்? 2 பஸ்ஸுக்கு வந்து சொர்ணான்னு கேட்கிறேன், பண்ணி கொடுப்பாங்க. பண்ணுவாரு, நான் பண்ணிக்கிறேன், நான் பண்ணிக்கிறேன். கடுகு செத்தாலும் காலம் செத்துருமா என்ன?
எஸ்ஆதில் இருக்கிறவங்க பிள்ளைகளுக்கு தானே சொன்னாங்க. எந்த மாற்றமும் இல்லை. அது எந்த மாற்றமும் இல்லை. என் தம்பி மேல பாசத்தை வச்சு இதயம் இருக்கின்றதே தம்பி, என் இதயம் இருக்கின்றதே, அதை எல்லாரும் கொடுக்குறதா என்று கூறி நான் பேசிட்டு பிறகு உங்களுக்கு சொல்றேன். அதுல எவ்வளவு நச்சு பாம்புகள் இருக்கு. கொட்டம் தேருடன் குடியிருந்தேனே, அதெல்லாம் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணிட்டா நல்லா இருக்கும். அவங்களுக்கும் நீங்க சொல்லணும். புறாமப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நான் செய்ததுக்காக எனக்கு என்ன நீ கொண்டாந்து ஐயோ வாங்கி கொடுத்தா காசு கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன். நீ வாதா சந்தோஷம் நினைக்கிறேன். கரெக்டா? வேணா ஃபீஸ் பால்ல கொடுவான் எனக்கு வாங்க. ஆனா அவர் சொல்லிட்டாரு எனக்கு ஒருத்த பைசா வானா ஃபீஸ் வானா உங்களுக்கு பண்ணி கொடுக்கும்போது கூட நான் வாங்கல இல்லையா? அதனால மண்ணின் மைந்தர்களுக்கு மண்ணுல பிறந்தவங்களுக்கு தான் அந்த பற்று உண்டு. நாங்கெல்லாம் உங்க கூட இருக்கணும். யாரும் செத்து போல. நான் இறந்து போனாக்கா எனக்கு பிடிக்காதவங்க வருவான்ல. அதான் அந்த மண்ணு மேல உள்ள பாசம் பற்று. இதுக்காக நான் எதையும் செய்வேன். மீட் பண்ணலாம், காலங்கள் மாறலாம். நீங்க சொன்ன மாதிரி நடந்தது நடந்து போச்சு, இனிமேல் நடக்கிறத பார்க்கணும் அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னார் இல்லையா? எது நடந்ததோ அது நல்லாவே நடக்கட்டும். எந்த தீர்ப்பு வருதோ அது நல்லாவே இருக்கணும். அந்த தீர்ப்பு அது உங்களுக்கு நல்ல தீர்ப்பு அமையும் என்று கூறி நல்ல முடிவு எடுக்கும். அரசியல் சார்பில் இருக்கிற முடிவு வேற, அட்வொகேட் சார்பில் இருக்கிற முடிவு வேற. ரெண்டும் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா ட்ராக், 2 ட்ராக் மேல ட்ரெயின் அழகா ஓடலாம். ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா தான் ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட் ஆகாத தங்கவில் மக்கள் நிற்கும் போகணுமா? சட்டம் ஒரு பக்கம் இருக்கணும், கண்கண்ட தெய்வம் பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்தது. நீதி இருக்கணும், தர்மம் இருக்கணும், அரசியல் அவர் கொடுத்தது. இது ரெண்டும் எடுத்து உங்களை தோல்ல தூக்கிட்டு போறது சொல்லதான் முடியும். ஒழியோ செய்தி கட்டுப்பே தூக்கு சார் பார்க்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்க. Do the cha-cha-cha, speak text, and go bananas. Hey girl, when you got it, just let your hair down and move like there's no one but you that's around. Speak text, when you're on the move. Speak text, when you feel the groove. Speak text, do the cha-cha-cha, speak text, and go bananas. Speak text, kids and ladies wear, always with you. Speak text, when you're on the move. Speak text. வீடா, விவசாயமா, தொழிற்சாலையா, இந்த மூணுக்குமே சுகுணா இண்டஸ்ட்ரியில ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சுகுணா பம்ப்ஸ் அண்ட் மோட்டார்கள் எனர்ஜி எஃபிஷியன்ட் தொழில்நுட்பத்துடன் தயாராகிறது. நீண்ட ஆண்டுகள் உழைக்கும் சுகுணா பம்புகள் உங்கள் மனதீங்கா இடம் பிடிக்கும். தலைமுறைகள் வாழ்த்தும் தரமான பம்புகள் சுகுணா பம்ப்ஸ்.